டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் அதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு டிஎன்பிசி அச்சீவர்ஸ் சேனல். இன்றைக்கி டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் ஆர்ஆர்பிலேருந்து கேட்கப்பட்ட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு பேட்டர்ன் மேக்ஸில் 2 டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் சிஸ்டமில் ரிமைண்டர்ஸுங்கிற டாப்பிக்கும், அப்புறம் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அந்த டாப்பிக்கும் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேட்டு நம்ம சேனலில் வந்து அது ரிலேட்டடாக தான் நம்ம வந்து கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஸ்க்டு பேட்டர்ன் எந்தெந்த மாதிரி பேட்டர்ன் அதை வந்து நம்ம பார்க்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் அண்ட் ஆர்ஆர்பியில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின்ஸ்லேருந்து ஒன்று பார்க்கலாம். அது வந்து எந்த டாப்பிக்லேருந்துன்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்லேருந்து. பால் இஸ் த்ரோன் from a height of 5000 meters on ground. The ball bounced 4/5 times of its every last bounce. Calculate the total distance. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பாலை வந்து 5000 மீட்டர்லேருந்து கீழே போடுறாங்க. அது வந்து ஒவ்வொரு டைம் வந்து பவுன்ஸ் ஆகி போகிறப்ப 4/5 டைம்ஸ் வந்து இது பவுன்ஸ் ஆகி போயிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பவுன்ஸ் ஆகி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த பால் வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் என்னது, இதை வந்து கிரவுண்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, 1000 மீட்டர்ஸ்லேருந்து பாலை வந்து கீழே தூக்கி போடுறாங்க. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு பவுன்ஸுக்கும் இது எவ்வளோ போகுது, 4/5 டைம்ஸ் பவுன்ஸ் ஆகி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இது இங்கே பவுன்ஸ் ஆகி இப்படி மேலே போகும்போது என்னாகும், எவ்வளோ போகுது, 4/5 டைம்ஸ் போகுது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து 5000 திருப்பி பவுன்ஸ் ஆகி போகிறப்ப 4/5 டைம்ஸ் பவுன்ஸ் ஆகுது. இப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம்னா, நம்ம 5000 இன்ட்டு 4/5 டைம்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது கேன்சல் பண்ணோன்னா 1000. ஸோ இங்கே வந்து 4000. இப்போது திருப்பி மேலே போயிட்டு கீழே வந்து திருப்பி பவுன்ஸ் ஆகி போகும். அப்படின்னா இங்கேருந்து வரப்போ அதே டிஸ்டன்ஸில் தான் வரும். திருப்பி பவுன்ஸ் ஆகி போகிறப்ப எப்படி போகும், 4/5 இன்ட்டு 4000. ஓகேவா? இது கேன்சல் பண்ணால் 800, 3200. திருப்பியும் அது மேலே போயிட்டு திருப்பியும் பவுன்ஸ் ஆகி மேலே வரும்போது எவ்வளோ ஆகும், 3200 இன்ட்டு 4/5 டைம்ஸ். அப்படியே பவுன்ஸ் ஆகி தூரம் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து எவ்வளோ தூரம் அந்த பால் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் நம்மளுக்கு மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, Sn = A இன்ட்டு 1 - r power n by 1 - r when r is less than 1. இன்னொன்று என்னென்னா, Sn = A இன்ட்டு r power n - 1 by r - 1 when r is greater than 1. அடுத்தது S infinity = A by 1 - r. இப்போ வந்து இங்கே வந்து பால் வந்து எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். S infinity = A by 1 - r. A வந்து எவ்வளோ, இங்கே வந்து 5000 இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகிறப்ப எவ்வளோ, 4000. ஸோ 5000 + 4000 இதை தான் நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். அது வந்து 9000 by 1 - ஆர்க்கு வந்து எவ்வளோ எடுத்துக்கணுன்னா, அங்கே எவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகி போகுதுங்கிறாங்க, 4/5 டைம்ஸ். ஒவ்வொரு பவுன்ஸ்க்கும் 4/5 டைம்ஸ் போயிட்டு வருது. அதனால 4/5. இப்போது 9000 by இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 5 - 4 = 9000 by 1/5. இப்போது 9000 into 5
which is equal to 45,000 meters. இது வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இது போயிருக்கு. இதுதான் வந்து இந்த சம்முக்கான லாஜிக். இதே மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து இதே மாதிரி கேட்பாங்க, இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் ஒரு 2-3 எக்ஸாம்ஸில் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் இதுதான். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எந்த டாப்பிக்லேருந்துன்னா, நம்பர் சிஸ்டமில் ரிமைண்டர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து. when a number is divided by 87, it leaves 35 as remainder. What will be the remainder when the same number is divided by 29 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இது பார்க்க வந்து பெருசாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இதில் ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுதுன்னா நம்ம ஈஸியாக இதை வந்து போட்டுடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, when the number is divided by 87 அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிவிடெண்ட் equal to divisor into quotient plus remainder. இதுதான் ஃபார்முலா. இப்போ என்ன, டிவைசர் வந்து எவ்வளோ, 87. கோஷன்ட் வந்து அங்கே கொடுக்கலன்னா நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து எவ்வளோ, 35. இப்போது 87 ப்ளஸ் 35 என்ன வரும், 1 2 2. சரியா? இப்போது இது வந்து இந்த ஃபார்முலா வச்சு வந்து ஆன்சர். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இதே நம்பர் வந்து 29ஆல் டிவைட் ஆச்சுன்னா எவ்வளோ ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 122வை 29ஆல் இது பண்ணோம்னா எவ்வளோ வரும், இங்கே 4 போட்டால் 116. இது ரிமைண்டர் வந்து 6. இப்போ வந்து 6 தான் நம்மளுக்கு ஆன்சர். இப்போ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இப்போ 87 வந்து நம்ம வந்து 29ஓட ஃபேக்டர்ஸ்னு எழுதிக்கலாம். எப்படின்னா, இப்போ 29 × 3 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 87 கிடைக்கும். இப்போ இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, 87 + 35 / 29. இப்போது இதை வந்து கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு இங்கே என்ன ரிமைண்டர் கிடைக்கும், 0 கிடைக்கும். இப்போது 35/29 இதை வந்து நம்ம ஃபேக்டராக தான் எடுத்துக்கணும். அப்போ வந்து இதோட ரிமைண்டர் என்னவோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 35/29 போட்டால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 6 தான் ஆன்சர் வரும். அதனால் இப்படியும் போட்டுக்கலாம், நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து அந்த டிவைட் பண்ணுற நம்பரும் இங்கே கொடுக்குற நம்பரும் வந்து அதோட ஃபேக்டர்ஸாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். இல்லைனா நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் போடணும். இது வந்து அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு, இதை நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் அதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு டிஎன்பிசி அச்சீவர்ஸ் சேனல். இன்றைக்கி டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் ஆர்ஆர்பிலேருந்து கேட்கப்பட்ட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு பேட்டர்ன் மேக்ஸில் 2 டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் சிஸ்டமில் ரிமைண்டர்ஸுங்கிற டாப்பிக்கும், அப்புறம் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அந்த டாப்பிக்கும் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேட்டு நம்ம சேனலில் வந்து அது ரிலேட்டடாக தான் நம்ம வந்து கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஸ்க்டு பேட்டர்ன் எந்தெந்த மாதிரி பேட்டர்ன் அதை வந்து நம்ம பார்க்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் அண்ட் ஆர்ஆர்பியில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின்ஸ்லேருந்து ஒன்று பார்க்கலாம். அது வந்து எந்த டாப்பிக்லேருந்துன்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்லேருந்து. A ball is thrown
from a height of 5000 meters on ground, the ball bounced 4 by 5 times of